அதுல ஸ்ரீமுஷ்ணத்து பெருமாளும் தானே தோன்றியவர். அந்த எம்பெருமானிடத்திலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம்? அவர் பூவராக பெருமாளாக எழுந்தருளி இருக்கிறார். அங்க பெருமாளை சேவிச்சீங்கன்னா மூக்குல பூமாதேவிலாம் கிடையாது. அவருடைய அந்த ஏகசேல பெம்பம்னு சொன்னேனே, இப்படி நன்னா கிண்ணு நின்றுட்டு மேற்கு நோக்கி திருமுகம் உண்டாகும். எல்லாரும் கிழக்கு நோக்கி பார்த்துட்டு இருப்பா. அந்த பெருமாள் மேற்கு நோக்கி பார்த்து 2 கைகளையும் இடுப்புல இப்படி அழுத்தமா வச்சுருப்பார். அவர் திருமேனி, காலு, கண்டக்கால், ஆடு சதை, அவருடைய இடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் நிச்சயமா தூக்கிக்க சுவாமி. இவர் நிச்சயமா பூமாதேவியை தூக்கி இருப்பார். அதனால அதை போல தைரியமா நின்றுட்டு இருப்பார். பார்த்தாலே இவர் திருவடிகள்ல உடனே விழுந்துடலான்னு தோணும். ஆனா உயரமான வடிவமே கிடையாது, குள்ளமான வடிவத்தோட தான் எழுந்துள்ளிருப்பார். அந்த கர்ப்பகரத்தில் இன்னொரு பெருமை, இந்த மூலை அந்த மூலை, இந்த மூலை அந்த மூலை, மேல் 4 மூலை, கீழ் 4 மூலை. இது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மூலைக்கு அந்த மூலைக்கு ஒரு கோடு போட்டில்னு வச்சுங்க. சரியா அந்த மையம் புள்ளி, அந்த நடு புள்ளி, இந்த 8 கோட்டுக்கு நடுவில் எங்க புள்ளி வருமோ அதுலதான் அவருடைய கிரீடத்தோட கீழே இருப்பார். அது ஒரு தனி சிற்பக்கலையின் போது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமுஷ்ணம் ரொம்ப பெரிய சன்னதி, அவசியம் சேவிக்காதவர்கள் சேவிக்க வேண்டும். அவர் அவ்வளோ பெரியவரா இருக்காரே, நீ சொல்லதெல்லாம் பார்த்தா பெருமை தோணுமே. என்னால் அந்த பெருமாளுக்கு அந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப பிடித்த பிரசாதம் எது தெரியுமோ? நாம கண்ட்ரோல பண்ண வேண்டியது கோரைக்கிழங்கு, முத்தக்காசுன்னு பேர். அது கீழே பூமியில வளர்ற ஒரு கிழங்கு. அதுதான் பன்றிக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால அந்த ஊர்லயே அந்த கிழங்க தளிக பண்ணித்தான் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். அது எளிமைக்கு வாசகம். அவர் எத்தனைக்கு எத்தனை பெருமையானவரா இருப்பாரோ, ஒரு கோரக்கிழங்கு கொடுத்தா சாப்பிட்டு போறாரே சுவாமினால், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. கண்ணனை கீதையில சாதிக்கிறார். ஒரு இலை சமர்ப்பிக்க மாட்டியா? பூ, ஒரு கிள்ளு பூ கொடுக்க மாட்டியா? என்ன ஒரு பாத்திரத்துல தீர்த்தத்தை வச்சு பூர்ண கும்பம் காட்ட மாட்டியா? ஒரு வாழைப்பழம், சின்ன வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்லாம் கூட கேட்கல, ஏதோ ஒரு சாதாரண வாழைப்பழம் கொடுக்க மாட்டியா? போருமேங்கிறார். உள்ளத்துல அன்போட கொண்டு சமர்ப்பிச்சானால், விதுரன் கொடுத்ததல்லையா நான் வாங்கிக்கலையா? விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்சன்னு புராணத்துல ஸ்லோகம். விதுரர் ஒன்றும் பெரிய பணக்காரர்லாம் இல்லை. பீஷ்மர் வீட்டை கண்ணன் விட்டார், துரோணர் வீட்டை வத்தார், விதுரருடைய வீட்டில் உட்காண்டிருக்கார். எல்லாருக்கும் கோபம், அது எப்படி விதுரன் வீட்டுக்கு போவாயின்? ஆனா அவர் கொடுக்குற வாழைப்பழத்தை வாங்கி பழமா கீழே போட்டுட்டு தோலா வாங்கி அதையும் சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா, விதுரா என்னமா இருக்கு தெரியுமோ நீ கொடுத்ததுன்னாரேனால், அவர் கொடுத்தது காசு பணமே கிடையாது, மடி தடவாத சோறு, எதையும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் சமர்ப்பித்தார். இல்லையோ அந்த உள்ளன்போட கோரைக்கிழங்க சமர்ப்பித்தால் வராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்னு அர்த்தம்.